மால்ட் எல்லாம் காலி ஆயிருச்சுங்க. பீட்ரூட் மால்ட் செய்யலான்ட்டு பீட்ரூட் 1/2 கிலோ எடுத்தாச்சு. 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பீட்ரூட்டை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி போடலாம், இல்லை துருவி போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். இரும்பு வடக்கல்ல நல்லா அரைச்ச பீட்ரூட்டை போட்டுட்டு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. நான் விறகடுப்பில் தான் சமைச்சேன். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அது வந்து நல்லா கொதிச்சு அப்படியே தெறிக்கும். அதுக்கு மேலே ஏதாவது மூடி மாதிரி வச்சுட்டு நம்ம கையில் வந்து பத்திரமா பார்த்துட்டு தான் நம்ம கலந்து விடணும், இல்லைன்னா தெரிச்சிட்டே இருக்கும். மேலே நம்ம கலக்காம இருந்தோம்னா அடி பிடிச்சிரும். அதனால கண்டிப்பாக கலக்கி விட்டுட்டே தான் இருக்கணும். நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா முந்திரி, ஏலக்காய், பிஸ்தாலாம் பவுடர் பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம போட்டு விட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா தனித்தனியாக வந்துட்டு கொஞ்சம் கெட்டி கெட்டியாக தான் வரும். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து பவுடர் பண்ணோன்னா சூப்பரான மால்ட் வந்து ரெடி ஆயிரும். மால்ட் செஞ்சு முடிச்சுட்டு நைட் சாப்பிட்றதுக்காக டின்னர் ரெடி பண்ண போயாச்சுங்க. புடலங்காய் விதையில ஒரு சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து புடலங்காய் விதையை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கடலைப்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்பு கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து தாளிக்கலாம் இல்லைங்க, அப்படியே தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. இந்த சட்னி நாங்கள் அடிக்கடி செய்வோம். புடலங்காயை பொரியல் பண்ணியாச்சு அப்படின்னா விதைய சட்னி பண்ணிடுவோம்.